நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம். ஓம் நமசிவாய. ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம செவ்வாய் பயிற்சி, அதாவது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார், தன்னுடைய பலத்தை இழக்கிறார். செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக விரைவாக நகரக்கூடிய கிரகம், அதே சமயத்தில் சூடாக இருக்கக்கூடிய கிரகம். சனி எப்படி குளிர்ந்த கிரகமோ அதே மாதிரி அதற்கு நேர ஆப்போசிட் தான் இந்த செவ்வாயினுடைய கிரகமும். அது மிகவும் ஒரு சூடாக இருக்கக்கூடிய கிரகம். அதனால தான் செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாக வரும். சில ஜாதகர்கள் அந்த குழந்தைகளாக இருக்கிறாங்க, செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னைத்தானே தாக்கி கொள்ளும் அளவிற்கு சில செயல்பாடுகள், அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் அதிகமாக இருக்கும். எங்கேயாவது ஏதாவது வேணும்னு பயங்கரமா அடம் பிடிப்பாங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி கீழே விழுந்து புரண்டு அடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சில பேர் என்ன சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, செவர்ல போய், அதாவது வால் ஏதாவது இருந்ததுன்னா அதுல போய் நல்லா முட்டிப்பாங்க, தலை வீங்கக்கூடிய அளவிற்கு முட்டிப்பாங்க. அதுதான் அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடுகள். மிகவும் ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும். அந்த லக்னத்திலேயே ஜாதகருக்கு அந்த செவ்வாய் பகவான் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் அந்த சூடான கிரகம் எப்போதுமே ஒரு 45 நாட்களுக்கு தான் நகர்வுகள் இருக்கும். இப்போ இந்த வருட இறுதியில பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு அதனுடைய நகர்வு, நீசம் பெற்ற நகர்வு, அதாவது மிதுன ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கு ஜனவரி மாதம் 2025 20ஆம் தேதி தான் அது வரைக்கும் இருக்கிறாருங்க. அந்த 3 மாதங்கள் 90 நாட்கள் அந்த நீசம் பெற்று இருக்கிறதுனால ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த 90 நாட்கள்ல கிடைக்க போகுது, சில ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விளைவுகள், சில பலன்கள். ஏன்னா செவ்வாய் நீசம் பெறும்போது பாவ கிரகம் அவருடைய பலத்தை இழக்கிறார், பலவீனமாகிறார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக நேரத்துல நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நம்ம இந்த பதிவுல சொல்லியிருப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டு அதிபதி, அதாவது விரய ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி. செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள், லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா இவர்களுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பிற்கு இந்த தோஷ நிவர்த்தி பண்ணினாதான் அவங்களுக்கு திருமணமோ இல்லை மறுமணமோ இல்லை குழந்தை பேரோ இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறதே தெரியாது, ஆனால் செவ்வாய் தோஷம் இல்லாத பொண்ணா எடுத்து நீங்க திருமணம் பண்ணியிருப்பீங்க. திருமணம் பண்ணின ஒரு 6 மாதத்திலேயே, ஒரு வருடத்திலேயே அந்த பிரிவினை பார்த்தீங்கன்னா மிக மோசமான பிரிவினையாக இருக்கும். அந்த அளவிற்கு அந்த செவ்வாய் மிக மிக கொடுமையான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ இந்த மாதிரியான ஒரு தசா புத்திகள் நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு மிக அதிக அளவிலான கோபங்கள், மிக அதிக அளவிலான சொத்துக்களினுடைய இழப்புகள், மிக அதிக அளவிலான கோர்ட்டு கேஸ் போலீஸ் இந்த மாதிரியான வம்பு வழக்குகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். இப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதி. இந்த களத்திர ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறார். உபஜய ஸ்தானம்ன்றது முயற்சி ஸ்தானம். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்து நீச்சம் பெறாரு, பலவீனம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லாலே இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 90 நாட்கள் மிகவும் சுதாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கணும். அதாவது கவனத்தோடு நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும், சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக வெளிநாடுலாம் போகிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகள்ல
சில பேருக்கு தோல்வியும், சில பேருக்கு திடீர் மாற்றங்களும் திடீர் யோகங்களையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த மாதிரியா அந்த திடீர் யோகங்களையும் திடீர் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த 90 நாட்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு. ரிஷபராசி என்பர்கள் ஏற்கனவே நீங்க மிகவும் தனிமையில, அதாவது எவ்வளவு தோப்பா இருந்தீங்களோ, எந்த அளவுல நீங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தீங்களோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனி மரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு 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 அழாத நாட்கள் கிடையாது, அழாத நேரங்கள் கிடையாது. ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாம நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மனமாகப்பட்டது நிறைய வேதனைகளை தாண்டி கடந்து வந்துட்டு தான் சொன்னோம். இந்த 3 மாதங்கள்ல சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணம். நிறைய பேர் சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல இருக்கிறீங்க, சொத்து சம்பந்தமான சட்ட சிக்கல்கள்ல இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். சில பேருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு வழக்குகள் இல்லை எங்களுக்கு சொத்து சம்பந்தமான வில்லங்க பிரச்சனைகள் இல்லை, குடும்பம் நல்லா எங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல, கலத்திரஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சில பேருக்கு விவாகரத்து நடைபெறுவதற்கு கூட இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக இருக்கு. அதனால எந்த அளவுக்கு நீங்க மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறீங்களோ ரிஷபராசி அன்பர்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கோ அந்த செவ்வாய் பகவான் விரய ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரம். நீங்க பட்ட அவமானங்களும், நீங்க பட்ட அசிங்கங்களும், நீங்க பட்ட ஒரு மனவேதனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த 90 நாட்கள், இந்த 3 மாதங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நஷ்டங்களை சந்தித்தவர்களாக தான் இருக்கிறாங்க. நஷ்டங்கள்னா நம்ம செல்வ வளம் மட்டும் சொல்லக்கூடாது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன்னா சொத்துக்களை இழந்துட்டீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உறவு முறைகளை இழந்துட்டீங்க, சகோதரிகளால் ஏமாற்றப்பட்டீங்க நீங்க ரிஷபராசி அன்பர்கள். அவர்களுக்கு எல்லோருக்குமே உங்களுடைய சகோதரிகள் மூலம் பாதுகாப்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இத்தனை நாள் யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நின்றாங்களோ அந்த செவ்வாய்ன்றது பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவர்களுடைய காரகத்துவத்தையும் குறிக்கும். அதனால அந்த 3ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால, 3ஆம் இடம் சொல்றது பார்த்தீங்கன்னா சகோதரிகளை குறிக்கக்கூடிய, இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த 3ஆம் இடத்துல நீச்சம் பெறும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யார் யார் மூலமாக நீங்க சகோதரிகள் மூலம் நீங்க அவமானத்தை சந்தித்தீங்களோ அன்னைக்கு உங்களை ரொம்ப ஏளனமாக பேசியிருப்பாங்க. உனக்கு தொழில் செய்ய தெரியல, நீ வீடை பாதுகாப்பாக வைக்க தெரியல, விற்கக்கூடிய அளவிற்கு நீ என்ன பண்ணுன அப்படின்னு உங்களை பார்த்து, உங்களை கீழ் இருந்தவர்கள்லாம் உங்களை பேசாத ஒரு நேரமே கிடையாது. அந்த அளவுக்கு இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 3 மாதங்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து தப்பா பேசுனாங்களோ அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. குடும்பத்துல உறவு முறைகள்னு சொல்லும் போது முக்கியமான ஒரு ஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமை. அந்த அந்யோன்யம்ன்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நாளாக ஆக குறைஞ்சிக்கிட்டே வருது. எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் மிகவும் ஒரு சோர்வடைந்த நிலையில் நம்ம எதுக்கு வாழறோம், நம்ம எதுக்கு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறோம், நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை தவறாக பேசும்போது, ஏளனமாக பேசும்போது அதனுடைய வழி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பலவீனமான காலகட்டத்தில் அந்த செவ்வாய் பலவீனமாகிறார். இந்த காலகட்டம் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா
போகிறோம். உங்களுக்கு உண்டான ஒரு சாதக பாதகங்களை நீங்களே தெளிவாக விளக்கி உங்களுக்குள்ளே ஒரு முன்னேற்றம் வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க ரிஷபராசி அன்பர்கள் இந்த 3 மாதங்கள் மிகப்பெரிய ஒரு வரமாக நீங்க கருதி இதற்குண்டான ஒரு முயற்சிகள், வெளியிடத்துல வேலை வாய்ப்புக்கு அலையிறீங்கன்னா கண்டிப்பா அதுல கண்டிப்பான ஒரு தடைகள் இருக்கு. அந்த 3ஆம் இடம்ன்றது பலவீனம் அடைந்து இருக்கு. அதனால அந்த பலவீனத்தை தடுப்பதற்கு நீங்க சின்ன வழிபாடுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள், அதாவது வாராகி, வராக பெருமாள், முருகனை வழிபடாமல் முருகனுடைய வேலை வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 90 நாட்கள்ல உங்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த கடக ராசியிலே இருந்து நீச்சம் பெற்று இருக்கிறார்னா உங்களுக்கு வேற மாதிரியான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். செவ்வாய் திசையும் நடக்குதுன்னா, ஏன்னா செவ்வாய் திசை நடக்கும்போது, நீச்சமா இருக்கும்போது செவ்வாய் திசை நடக்கும்போது எந்த விதமான ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக இருக்காது. அப்படியே சாதகமாக இருந்தாலும் அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யாத வருமானமாக தான் இருக்கும். அது எப்படியா உங்களுக்கு பிரதிபலிக்குதுன்றதை நீங்க ஜாதக ரீதியா பார்த்துக்கலாம். அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.